அதிமுக அரசை பற்றி தரக்குறைவாக பேசினால் நாக்கை அறுத்து விடுவேன் என அமைச்சர் துரைக்கண்ணு பேசியிருப்பது தமிழகத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அவரது இந்த பேச்சுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த எதிர்ப்பை தற்போது பார்க்கலாம். என்னென்ன நினைத்தார்களோ, என்னென்ன சாதனைகள் செய்யும் என்று நினைத்தார்களோ அத்தனையும் இன்று செயல்படுத்தி வருகிறார்கள். அண்ணன் இபிஎஸ் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் யாரை பார்த்து லஞ்ச ஆட்சிங்கிறா, யாரை பார்த்து குற்றம் ஆட்சிங்கிறா, யாரை பார்த்து தப்பா பேசிக்கிட்டு தப்பா பேசுறவன் நாக்க அறுத்து போடுவோம். ஜாக்கிரதை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர் என்கின்ற இடத்திற்கு கொடுக்கக்கூடிய மாண்பை அவர்கள் காப்பாற்ற வேண்டும். இதுபோல வெட்டுவேன் குத்துவேன் நாக்கறுப்பேன் அப்படின்னு சொன்னால் நானும் விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். அப்போ என்னுடைய நாக்கம் அறுப்பாங்களா? இல்லை யாராக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் அறுப்போம் அப்படின்னு சொன்னால் இதே போல் எல்லாரும் பேச ஆரம்பிச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும்? அரசியல் இருக்கக்கூடியவங்க, ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க தயவுசெய்து இதுபோல் உள்ள விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அமைச்சர்களே இவ்வாறு பேசுகிறார்கள் என்றால் நடிகர் கருணாஸ் போன்றவர்கள் அல்லது எச் ராஜா போன்றவர்கள் இதைவிட கூடுதலாகத்தான் பேசுவார்கள் என்று பொதுமக்கள் சொல்லும் நிலையை இது உருவாக்கும். எச் ராஜாவுக்கு பொறுப்பில்லை, அதனால் அவர் எப்படியும் பேசலாம். கருணாஸ் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, அதனால் அவர் பொறுப்பில்லாமல் பேசலாம். ஆனால் அமைச்சர்கள் மிகுந்த பொறுப்போடு எச்சரிக்கையோடு கருத்து சொல்வது அவசியமானது. சமூக அமைதியை, சட்டம் ஒழுங்கை